நமச்சிவாய வாழ்க. திருவாசகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய திருவாசக சிந்தனையினுடைய தலைப்பு திருவாசகத்தினுடைய பண்டாய நான்மறை என்கிற ஒரு தலைப்பு. பண்டாய நான்மறை என்பது ஏறக்குறைய 7 பாடல்களை கொண்ட ஒரு பகுதி. இந்த பண்டாய நான்மறையில் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனை அடைவதற்கான வழி என்ன, இறைவனை தவிர நமக்கு வேறென்ன இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். முதல் பாடல், பண்டாய நான்மறையும் பால் அணுகாமால் அயனும் கண்டாரும் இல்லை கடையேனை தொண்டாக கொண்டருளும் கோகழி எம் கோமார்க்கு நெஞ்சமே உண்டாமோ கைமாறு உரை. இது முதல் பாடல். இந்த முதல் பாட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது நம்ம பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடியே காண கிடைக்காத அந்த இறைவனுடைய திருவடி, அவர்களுக்கும் தேவர்களுக்கும் கிடைக்காத அவனுடைய அருள் என் உள்ளத்தை கோயிலாக நினைத்து என்னுடைய உள்ளத்தில் அவன் குடிகொண்டிருக்கிறான். அந்த குருந்த மரத்தடியினுடைய நாயகன், அந்த குருந்த மரத்து அடியின் கீழ் அமர்ந்து ஆசி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாயகன் என் உள்ளத்தை கோயிலாக கொண்டு என் உள்ளத்திலேயே குடிகொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனுக்கு எல்லோரும் தேடி சென்றும் அவர்களுக்கு காண கிடைக்காதவன் என்னை தேடி வந்து எனக்கு இந்த ஞாயிற்கும் கடையாக கிடக்கின்ற எனக்கு வந்து அருள் புரிந்திருக்கிறான். இதற்கு கைமாறாக நான் என்ன செய்ய போகிறேன் என்று இந்த முதல் பாட்டிலே சொல்லுகிறார். இறைவன் எனக்கு அருள் புரிந்திருக்கிறான், அவனுக்கு, அந்த இறைவனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பது அந்த முதல் பாடல். உள்ளமலம் 3 மாய உகு பெருந்தேன் வெள்ளம் தரும்பரியின் மேல் வந்த வள்ளல் மருவும் பெருந்துரையை வாழ்த்துமின்கள் வாழ்த்த கருவும் கெடும் பிறவி காடு. ஒன்றும் இல்லை, உள்ளம் வந்து இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த மும்மலங்கள் சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, இதையெல்லாம் அறுத்து எல்லா விதமான இன்ப துன்பங்களையும் அறுத்து பற்றற்று எல்லாவற்றையும் அறுத்து இந்த பிறவி இறப்பு பிறப்பு என்பதற்கு அப்பாற்பட்டு நம்மை வாழ வைக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த சிவாய நம என்பதுதான். சிவாய நம என அவன் திரு நாமத்தை சொல்லி அவன் திருவடியை சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த பிறப்பு என்கிற நிலை தாண்டி நாம் அவன் திருவடியை பணிந்து வீடு வேறு அடையலாம் என்பது இந்த பாட்டினுடைய பொருள். அடுத்ததாக, காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன் நாட்டில் பரிபாகன் நம் வினையை வீட்டி அருளும் பெருந்துரையான் அங்கமலப்பாதம் மருளும் கெட நெஞ்சே வாழ்த்து. அதாவது காட்டில் வேடனாக வந்தான் அடியார்களை காக்க, கடலில் மீனவனாக வந்தான், மதுரையில் பரியேறி குதிரையில் வந்து நமக்கெல்லாம் ஆசி வழங்கினான். அப்படிப்பட்ட நம்முடைய இறைவன், அவனை நினைத்து தொடர்ந்து நாம் சிவாய நமச்சிவாய வாழ்க என்று அவன் புகழையே பாடி அவனையே நாம் நினைத்து கசிந்து உருகுகிற பொழுது நம் மனதில் இருக்கிற அறியாமை அகலும் என்பது இந்த பாட்டு. வேடனாக வந்தான், மீனவனாக வந்தான், குதிரையில் பரியேறி வந்து சேவகனாய் வந்து நம்முடைய துன்பங்களை எல்லாம் களைந்து நின்றான். அவனையே நாம் வணங்கினால் நம்முடைய அறியாமை இருள் ஒழிந்து நாம் நன்றாக வாழ முடியும், வீடு பேறு அடைய முடியும் என்று சொல்வது இந்த பாட்டு. வாழ்ந்தார்கள் ஆவாரும் வல்வினையை மாய்ப்பாரும் சூழ்ந்து உலகம் ஏத்த தகுவாரும் சூழ்ந்து அமரர் சென்றிரைந்து ஏத்தும் திருவார் பெருந்துரையை நன்றிரைந்து ஏத்தும் நமர். அதாவது தேவர்கள், அடியார்கள், அத்தனை பேருமே, மனிதர்கள் பொதுவாக இருக்கக்கூடிய அனைவருமே நமச்சிவாய என்று சொல்லி சிவசேவையில் ஈடுபடுகிறவர்கள், பொதுவாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தனை பேருமே, சிவாலயங்களை தொழுபவர்கள் அத்தனை பேருமே, சிவனடியை தொழுபவர்கள் அத்தனை பேருமே நம்முடைய அன்புக்கு உரியவர்கள்தான். இறைவனை நினைப்பவர்கள் எல்லாம் அவனே என்று நினைக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் நம் அன்புக்குரியவர்கள் என்கிறது இந்த பாடல்.
நன்னி பெருந்துரை நம்மிடர்கள் போயகல எண்ணி எழு கோகழிக்கு அரசை பண்ணின் மொழியாலோடு உத்தரகோச மங்கை மண்ணில் கழியாது இருந்தவனை கான். அதாவது இதுல அதாவது அவனையே நினைத்து இந்த உத்தரகோச மங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானை நினைத்து நமச்சிவாய வாழ்க சிவாய நமக என்று நாம் பாடிக்கொண்டே இருக்கிற பொழுது நம் உள்ளத்தில் ஒரு ஒளி உண்டாகும். அந்த ஒளியினுடைய வடிவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இறைவனை நினைத்து நான் பாடுகிற பொழுது என்னுடைய அனைத்து விதமான பொய்யான இன்ப துன்பங்கள் எல்லாம் அழிந்து மெய் அருள் கிடைக்கும் என்பது இந்த பாட்டு. காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துரையில் என்றும் பிரியானை வாயார பேசு. மனம் புத்தி சித்தம் ஆற்றல் அத்தனையும் நம்முடைய அந்த கரணங்கள் எல்லாம் இறைவன் ஒருவனையே புகழ்ந்து அது எல்லாவற்றையும் மறந்து நான் என்கிற ஆணவம் ஒழிந்து என்னால் என்கிற அந்த திமிரும் ஒழிந்து எல்லாம் நம்முடைய எண்ணம் செயல் அத்தனையும் சித்தி புத்தி அத்தனையும் அவன் ஒருவனையே நினைத்து நாம் நெக்குருகி நாம் படித்து அந்த திருவாசகத்தை நினைத்து அவனை ஈசனை நினைத்து நாம் மனதார வேண்டுகிற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிறார். வாயார புகழ்ந்து பேசுகிற பொழுது நமக்கு அவன் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்கிறார். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேசச் சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனதே வைத்து என்கிறார். அதாவது பிறவிப்பிணி தீர்க்கும். அதாவது நான் என்ன பிறவிப்பிணி, இனிமே நமக்கு பிறப்பில்லை, இனிமேல் எந்த ஒரு உயிராகவும் இந்த பூமியில் நான் பிறக்கப் போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வரத்தை எனக்கு கொடுக்கக்கூடியவன் என்னுடைய ஈசன் தான். அவனை தவிர வேறு யாராலும் அது முடியாது என்று எண்ணி அவனையே நினைத்து பிறவி பயனை பிறவி வேறறுத்து நம்மை அவனோடு சேர்த்து கொள்ளுகிற அவனுடைய பாதங்களை பணிந்து விடுகிறோம். அப்படி பிறவி வேரை அறுத்து பிறவி பலனை அழித்து மீண்டும் பிறவா நிலையை எனக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான மருந்தானவன் என்னுடைய ஈசன் என்று பாடுகிறார் இந்த பாடல். ஆக இந்த ஒரு 7 பாடல்களிலும் பார்த்தீர்களேயானால் ஒன்றில் பிறவி வேண்டாம் என்று அவன் சொல்லுகிறான், இன்னொன்றில் அறியாமை இருளை அகற்றுகிறான், இன்னொன்றில் அவனை புகழ்ந்து பேசுகிறான், இன்னொன்றில் எல்லாம் நீதான் என்று சொல்லுகிறான், இன்னொன்றில் என்னுடைய அனைத்து விதமான புகழையும் அதாவது இறைவன் நமக்கு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொண்டையும் சொல்லுகிறான், இன்னொன்றில் எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் இல்லாமல் நாம் இல்லை, அவனை புகழ்ந்து பாடுகிறோம். அவன் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நிச்சயமாக ஒளியாக வந்து நம் வாழ்க்கையில் அந்த இருளை போக்கி ஒரு நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை தந்து வாழ்க்கையில் வாழ்வாங்கு செய்ய நம்முடைய வாழ வைப்பார் நம்முடைய ஈசன். அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் எங்களுடைய மக்களை காக்க வேண்டும், எல்லா விதமான சுகதுக்கங்களிலிருந்தும் எங்களுடைய மக்கள் நல்ல நிலையை அடைய வேண்டும். வியாதியால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள், கடன் பிரச்சனையால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள், இப்படி பல்வேறு சூழ்நிலைகளால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் அத்தனை மனிதர்களும் இன்புமுற வாழ திருவாசகத்தை சிந்திப்போம். இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும். நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம்.